ஹலோ ஹலோ அலெக்ஸ், ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தான். பயந்தே போயிட்டா அலெக்ஸ். எனக்கு ஜாலியாக இருக்கு. என்ன பண்ற? இங்கே யாரும் இல்லை. சரி நிறுத்து. அதான் யாரும் இல்லைல்ல. டாக் எதுவும் இருக்குமோ? ஒரு நிமிஷத்தை வந்துடுறேன். எங்க போற? சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சைடில் பார்த்துட்டு வரேன். நீ என்ன பயமுறுத்திடுவ போல இருக்கு. வா வா போலாம். கார்லயே போய் உட்காந்துக்கலாமா? போலாம். இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் சாவி இங்கே எங்கேயா தான் இருக்கும் இல்லை? ம், பார்க்குறேன். இங்கே இல்லை. What are you doing? இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். போலாமா? போலாம். யார் நீங்க? சாரி. அதை நான் தானே கேட்கணும். கதவுக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன். யார் நீங்க? ஆக்சுவலி கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான். மொபைல் ஃபோன் கிடைக்குமா? அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. லேண்ட்லைன் இருக்கா? இந்த மாதிரி நேரத்தில் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் ட்ரை பண்ணலாமா? பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. இந்த பக்கம். ம், அந்த கதவை சாத்திரு. ஓகே. செத்துருச்சு. மழை விடுற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கலாமா? தாராளமா. மாத்திக்க துணி ஏதாவது வேணுமா? நோ, இட்ஸ் ஓகே, I'll manage.
வேணும்னா மாற்றிக்கோய்யா, நனைஞ்சிருக்குல்ல. ஆ, மாற்றிக்க. மேலே போனால் ரூம் இருக்கு. போயிட்டு வா. ஓகே. சரி. தேங்க்ஸ் ஃபார் த க்ளோத்ஸ். தேங்க்யூ. இன்னும் சரியாகலையா? இல்லை, மழை விடட்டும், அப்புறம் ட்ரை பண்ணலாம். இது யாரோட ட்ரெஸ்ஸு? அம்மாவோடது. அம்மா எங்க? இறந்துட்டாங்க. மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணாததை பார்க்கும்போது. அது தப்பா? இல்லை, அப்படி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சர்ப்ரைசிங். யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. அப்போ நீங்கள் இங்கே தனியாக தான் இருக்கீங்களா? நல்லா இவ்வளோ பெரிய வீட்டில். உங்களுக்கு தங்க இடம் கொடுத்ததுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரமும், ஒரு ஹோஸ்டா உங்கள் பதிலை கேட்கறதுக்கு அதிக ஆர்வம் உள்ளவனும் நான் தான். அதனால கேள்விகளை நான் தான் கேட்பேன். உங்களுடைய பேரு? அர்ச்சனா. வெறும் அர்ச்சனாவா? அர்ச்சனா பிள்ளை. அர்ச்சனா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை? ஏன் அப்படி தோணுச்சு? ஒரு கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் பழகி ரொம்ப நாள் ஆகலை. மிஞ்சி போனால் 2-3 மாதம். 3 மாதம் எப்படி தெரியும்? கண்டுபிடிப்பு. உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற தூரம், அதை வச்சு தான் சொன்னேன். உங்கள் காதலன் கூட இப்படி ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஹாபி இருக்கா? இருக்கு. லாயர், ஹைகோர்ட்டில். வக்கீலா? பொய்களை உண்மையாக்கி வாழ்கிறவங்க. வக்கீல் கிட்ட ஏதாவது விரோதம் இருக்கா? வக்கீல் கிட்ட இல்லை, ஆனால் பொய்கிட்ட இருக்கு. பொய்யா உண்மையாங்கிறத வக்கீல் இல்லை, கோர்ட் தான் முடிவு பண்ணுது. பப்ளிக்குக்கும் அதை சொல்ல வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் சொல்கிற உண்மை வேற யாருக்காவது பொய்யா இருக்கலாம்.
புரியல. சி, உண்மைக்கும் பொய்க்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸ் தான் லாயர்ஸ் முன்னாடி கொண்டு வர பார்க்குறாங்க. உண்மைக்கும் பொய்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கு. ஒரு ஆளால் முழுசாக உண்மையை சொல்ல முடியும், ஆனால் முழுசாக பொய் சொல்ல முடியாது. எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை இருக்கும். ஓ, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் அலெக்ஸ்? இருக்கு. என்ன இருக்கு? உண்மையை மறைக்கிறதுக்கான முகமுடி தான் இந்த பொய் இல்லை? நல்லா இருக்கே. தேங்க்யூ. நீங்களும் வக்கீலா? ஐயோ, நான் வக்கீல் இல்லை, நான் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளரா? எஸ். இந்த காலத்து எழுத்தாளர்கள் சிறந்த மனிதர்கள். அலெக்ஸ் பாறையில், அலெக்ஸ் பாறையில். தமிழில் எழுதியிருந்தீங்கன்னா நான் படிச்சிருந்திருப்பேன். தமிழில் தான் எழுதியிருக்கேன், ஆனால் நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை சார். ஒரு புக்கு தான் எழுதியிருக்கேன், அதுவும் பப்ளிஷ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. உங்கள் படைப்போட பேர்? இருள். இருள், இருட்டு, அந்தகாரம். இவரோட படைப்பை படிக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்லை. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதை படிக்கிறதுக்கான தைரியமும் பாக்கியமும் எனக்கு கிடைச்சிருக்கு. படிச்சிருக்கீங்களா? அதை தான் நான் சொன்னேன். எப்படி இருந்துச்சு? உங்கள் அபிப்பிராயம் என்ன? மோசமா இருந்துச்சு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அர்ச்சனா, குடிக்க ஏதாவது வேணுமா? வைன் நல்ல ஆப்ஷன். பிரச்சனை எதுவும் இல்லைன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு குடிக்க என்ன வேணும்? விஸ்கி. நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? என்னது? மோசமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. உங்களோட கதையில் அந்த கதாபாத்திரம் அந்த சீரியல் கில்லரா? ஆ ஆ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை அடிப்படையாக வச்சு தானே நீங்கள் அந்த புத்தகத்தை எழுதுனீங்க? ஆமாம். அப்போ டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் அந்த விஷயந்தான் இருந்தது. நான் ஒரு விமர்சனம் நடத்தவா உங்கள் சம்மதத்தோட? ம். உங்களோட கணக்குப்படி அந்த ஆள் பண்ண 6 கொலைகள். 6 இல்லை, 5 கொலைகள். 5 கொலைகள். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்? பகை. யார் மேலே? பொண்ணுங்க மேலே. பொண்ணுங்க மேலே பகை. அது எப்படி சொல்கிறீங்க? கொலை செய்யப்பட்ட 5 பேருமே பொண்ணுங்க. அவங்கள ரொம்ப ப்ரூட்டலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேலே அவங்க தலைமுடி. அந்த 5 பொண்ணுங்களுடைய தலைமுடியும் ஷேவ் பண்ணப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் பண்ணுறான்னா பகையும் கோபமும் இல்லாமல் வேறு என்னவா இருக்கும்? இருக்கலாம். ஆனால் பகைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் உங்கள் படைப்பில் தெளிவாக இல்லை. நான் எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஆள். தேங்க்யூ.